மாலையில் யாரோ மனதோடு பேச என்கிற பாடல் மூலம் ரசிகர்களின் மனதையெல்லாம் கொள்ளை கொண்டவர் நடிகை பானுப்பிரியா. நூற்றுக்கணக்கான தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து புகழ் பெற்றவர். தனது வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்த சிறுமியால் தற்பொழுது விசாரணை வளையத்திற்குள் சிக்கியிருக்கிறார். என்ன நடந்தது பார்க்கலாம். நடிகை பானுப்பிரியா மற்றும் அவரது சகோதரர் கோபாலகிருஷ்ணன் மீது தொழிலாளர் நல ஆணையமும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளனர். ஏன் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சிறிய பிளாஷ்பேக்கை பார்க்கலாம். ஆந்திராவைச் சேர்ந்தவர் பிரபாவதி. இவர் 14 வயதே நிரம்பிய தனது மகளை சென்னையில் உள்ள நடிகை பானுப்பிரியாவின் வீட்டில் பணிப்பெண்ணாக சேர்த்திருந்தார். இந்த நிலையில்தான் திடீரென ஆந்திர மாநிலம் சாமர்லக்கோட்டை காவல் நிலையத்தில் பிரபாவதி திடுக்கிடும் புகார் ஒன்றை கொடுத்தார். பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியிருக்கும் நான் எனது 14 வயது மகளை நடிகை பானுப்பிரியாவின் வீட்டில் வேலைக்கு சேர்த்திருந்தேன். மாதந்தோறும் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பதாக கூறியதை நம்பி வேலைக்கு சேர்த்தேன். ஆனால் கடந்த 18 மாதங்களாக சம்பளம் கொடுக்கவில்லை. மேலும் பானுப்பிரியாவின் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் எனது மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். இந்த தகவல்களை வேறு ஒருவரின் செல்போன் மூலம் என்னிடம் எனது மகள் தெரிவித்தாள். இதனையடுத்து நான் கடந்த 18ஆம் தேதி எனது மகளை அழைத்து செல்வதற்காக பானுப்பிரியாவின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். ஆனால் எனது மகளை என்னோடு அனுப்ப மறுத்துவிட்டனர். உனது மகள் மீது திருட்டு குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பி விடுவோம் என்று மிரட்டினர். பானுப்பிரியாவும் அவரது சகோதரரும் என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினர். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் கூறியிருந்தார் பிரபாவதி. இதற்கு மறுப்பு தெரிவித்த நடிகை பானுப்பிரியா, சிறுமிக்கு சம்பளம் பாக்கி ஏதும் இல்லை என்றும் அந்த சிறுமி தனது வீட்டில் தங்க நகை 1.5 லட்சம் பணம், கை கடிகாரம் ஆகியவற்றை திருடிவிட்டாள் என்றும் குற்றம் சாட்டினார். அதனை திசை திருப்புவதற்காகவே தன் மீதும் தனது சகோதரர் மீதும் இப்படி குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் சென்னை பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து சிறுமியின் தாய் பிரபாவதி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறுமியும் சமூக பாதுகாப்புத்துறை காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டார். இந்த நிலையில்தான் குழந்தைகள் பாதுகாப்பு மைய அதிகாரிகள் காப்பகத்தில் இருந்த சிறுமியை மீட்டு குழந்தை நல குழும அதிகாரிகள் முன்பு ஆஜர்படுத்தினர். அங்கே சிறுமியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் சிறுமியை பானுப்பிரியாவும் அவரது சகோதரரும் கொடுமைப்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்கு பின் குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பானுப்பிரியா மீது நடவடிக்கை எடுக்குமாறு குழந்தைகள் நலக்குழுமம் பரிந்துரை செய்துள்ளது. அதன்படிதான் தற்பொழுது நடிகை பானுப்பிரியா மற்றும் அவரது சகோதரர் மீது தொழிலாளர் நலத்துறை வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்துள்ளது. இந்த விசாரணை எப்படி போகும்? நடிகை பானுப்பிரியா குற்றவாளி ஆவாரா அல்லது சிறுமியின் குற்றச்சாட்டுகள் பொய் என்று நிரூபிக்கப்படுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை எதிர்பார்த்து பானுப்பிரியாவின் ரசிகர்கள் மட்டுமின்றி பலரும் காத்திருக்கிறார்கள். அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.